கார்த்திகை தீப ஸ்பெஷல் அப்பம் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா ஃபுட் ப்ராடக்ட். நம்ம இன்னைக்கு அப்பம் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா பச்சரிசி நான் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். ஒரு 3 hours ஊற வச்சு வச்சுருக்கிறேன். தேங்காய், வெல்லம், வாழைப்பழம், ஏலக்காய், இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். பச்சரிசி ஒரு 3 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சு நம்ம நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தீபத்துக்கு ஸ்பெஷல் வந்து அப்பமும் பொரியும் தான் செய்வாங்க. சரி, நம்ம இன்னைக்கு செய்யலாம் அப்படிங்கிறதுனால நான் அப்பம் செய்கிறதுக்காக இது பண்ணியிருக்கேன். அரிசி, ஏலக்காய், வாழைப்பழமும் தேங்காயும் கொஞ்சம் இது மஞ்சதுக்கு போட்டுக்கலாம். அந்த கேப்பில் வந்து வெல்லத்தை வந்து நம்ம அந்த வெல்லத்தில் மண் அந்த மாதிரி இது இருக்கும் இல்லையா, அதுக்காக ஜஸ்ட்டு ஒரு கரைச்சி பாவு மாதிரி எடுத்துக்கலாம். தேங்காய், ஏலக்காய், அரிசி போட்டு அரைச்சிட்டு ஓரளவுக்கு மஞ்சதுக்கப்புறம் இதிலே வந்து வாழைப்பழத்தையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே, வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம வேணா கொஞ்சம் திக்கான பாவா கூட அது பண்ணிக்கிட்டா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெல்லம் கரைஞ்சதும் நம்ம வடிகட்டி ஆற வச்சிடலாம். ஏன்னா ரொம்ப ஹீட்டாக வந்து போடக்கூடாது. அதனால் வடிகட்டிடலாம். ஏன்னா அது வெல்லத்தில் மண், தூசி அந்த மாதிரி இருக்குங்கிறதுனால நம்ம வடிகட்டியாச்சு. இது ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் அந்த நம்ம அரைச்சோம் பேஸ்ட்டு கூட இது மிக்ஸ் பண்ணணும். வெள்ளைப்பாவை போட்டு கரைச்சி வச்சாச்சு. ஓகேங்களா, அதுக்குள்ளே வானலில் ஹீட் ஆனவுடனே எண்ணெய் ஊற்றி காய வச்சிடலாம். அவ்வளோதான், பேட்டர் ரெடி. மாவு இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டோம். வெள்ளை கரைசலோட தேங்காய் எண்ணெயில் கூட அப்பம் வந்து நம்ம பொரிச்சு எடுத்தால் அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிடிக்கிறவங்க, சில பேருக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்காது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. பூரி மாதிரி உப்பி போய் வந்திருக்கா. வெறும் பச்சரிசி, தேங்காய், வாழைப்பழம், வெல்லம் ஒட்டிக்கிச்சு பாருங்கள். நல்லா டாட்ஸாக அந்த இது வந்து நல்லா வெந்து வருது. இந்த பாருங்கள், அப்போ நம்ம ஊற்றின உடனே நம்ம வேறு எந்த சோடா உப்பு அந்த மாதிரி எதுவுமே கிடக்கல. ஆனால் பூத்து வருது பாருங்கள், நல்லா சாஃப்டாக. ஈஸியாக செஞ்சிடலாம். பச்சரிசி ஊறுறதுக்கு ஒரு 2 மணி நேரம், அவ்வளோதான். ஊறின உடனே நம்ம வெள்ளைப்பாவு காய்ச்சி தேங்காய் போட்டு செஞ்சிடலாம். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அண்ணாமலையாருக்கு வந்து கார்த்திகை தீபத்துக்கு படைக்கிறதுக்கு அப்பம். நம்ம அந்த தேங்காய் போட்டிருக்கிறதுனால சாஃப்ட்னஸ் இருக்கும் நல்லாவே. வாழைப்பழமும் நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அந்த வாழைப்பழத்தோட அரோமா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்றா கூட ஊற்றிக்கலாம். இல்லை நான் ஃபஸ்ட்டுங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து சின்னதாக ஒரு 2 ஊற்றி பார்க்கலாம். சூடு ஆறினோடனே இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது சர்க்கரையும் போடலாம். சர்க்கரையோட வெல்லம் உடம்புக்கு ஹெல்த்திங்கிறதுனால உங்க பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷுன்னு வருது பாருங்கள். பார்க்கவே எப்படி இருக்குது, பலூன் மாதிரி நல்லா உப்பி வருதா. இதுதான் அப்பம். எப்பயுமே எண்ணெய் கிட்ட கையாளுறப்ப பார்த்து சேஃப்டியாக இருந்துக்கோங்க. ஏன்னா எண்ணெய் தெரிச்சிட போகுது, ஏன்னா சூடாக இருக்கிறப்ப. அப்போ இவ்வளோ பெருசாக பாருங்கள், நல்லா பலூன் மாதிரி அந்த அழகாக பூத்து வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே தெரியுதா, சாஃப்டாக எடுத்துருது. நம்ம தோசை மாவு பதம் தான். தோசை மாவோட கொஞ்சம் இதாக இருந்தால் ஓகே. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இதாக இருக்காது.
ஒரு இட்லி மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம். தோசை மாவோட சொல்கிறதுக்கு இட்லி மாவு பதம் ஈஸியாக இருக்கும். செவந்துருச்சு. ஓகே, நம்ம இந்த மாதிரியும் போட்டு எடுத்துக்கலாம். இல்லை குழி பணியாரத்தில் கூட இதை அப்படியே போட்டு கூட எடுத்துக்கலாம். அப்போ குழி பணியாரத்தில் போடுறப்ப இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பால்ஸ் மாதிரி நல்லாயிருக்கும். சூடாக இருக்குது. உள்ளே பாருங்கள் எவ்வளோ இந்த சொலையாக சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் கேப்லாம் பார்க்கவே. ஸ்வீட் மைல்டாக இருக்குது. அவங்கவுங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வெல்லம் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்வீட் ரொம்ப பிடிக்கிறவங்க அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. தீபம் ஸ்பெஷல் அப்பம் ரெடி.